நான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நாம கும்பராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள் பார்க்கலாம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கும்பராசி நேர்களே, எப்படா இந்த ஜென்ம சனி விலகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? நான் சொற்பொழிவுக்காக போன இடங்கள்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களில் யாரெல்லாம் கும்பராசியோ அவங்கெல்லாம், அம்மா எப்பமா இந்த ஜென்ம சனி விலகும், ரொம்ப கஷ்டப்படுறோமா அப்படின்னு சொன்னாங்க. ஜென்ம சனி விலகுது அப்படின்னாவே இருந்த பிரச்சனைகளெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி தகச்சு போய் நின்று இருப்போம். இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். ஆனால் நம்மளே உடம்பு சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி நிறைய பிரச்சனைகளை கும்பராசி நேயர்கள் ஜென்ம சனியில் சந்திச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அது ஒரு 10% பேர் இருக்கலாம். அதுவும் அவங்க சுய ஜாதகத்தில் யோக தசை நடந்திருந்ததுன்னா. ஆனால் பெரும்பாலான கும்பராசி நேர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் படாத பாடுபட்டாங்க. முக்கியமாக உறவுகளுக்குள்ள நிறைய மனக்கசப்பை அது கொடுத்துச்சு. என்னுடைய மனைவி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் கணவர்கிட்ட கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் நம்பர் ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டோம், நாங்கள் பேசுறது கிடையாது. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். கும்பராசி நேர்கள் யோசிச்சு பாருங்க, நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கான்னு. உறவுகளுக்குள்ள நிறைய மனக்கசப்பு வந்திருக்கும். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க தான் நம்மளை நோகடிச்சிருப்பாங்க. எது இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அது நம்ம கையை விட்டு போயிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காருங்க, நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்படின்னா அந்த காரை விற்கக்கூடிய ஒரு நிலைமை. எதெல்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதெல்லாம் நம்ம விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜென்ம சனி இருந்தது. சனி விலகுது, மார்ச் 29ஆம் தேதி ஜென்ம சனி விலகுது அப்படின்றதே கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் 7.5 சனி முழுசா முடிஞ்சிடல. சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறார். அடுத்து மே மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 5ல் குரு. எப்பவுமே 5, 9 இந்த மாதிரி இடங்கள்ல சுப கிரகங்கள் இருப்பது அப்படின்றது அது ஒரு நல்ல அமைப்பு. எப்படி பார்த்தாலும் ஜென்ம சனியால் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி உறுதியாக இருக்கிறது. நான் வேலைக்காக கஷ்டப்பட்டேன், கிடைச்ச வேலையில என்னால் சேர முடியாம ஒரு தடங்கள் வந்தது, என்னுடைய முயற்சிகளில் ஒரு தடங்கள் வந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி. கும்பராசி நேயர்கள் அடுத்த சனி பெயர்ச்சியில மார்ச் 29க்கு பிறகு என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் எடுக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி எங்க வீடு ஒன்று இருக்கு, அதை நாங்கள் இடிச்சு விரிவுபடுத்துறோம், இடிச்சு கட்டுறோம், அல்லது வீட்டை புதுப்பிக்கிறோம். இந்த மாதிரி வீடு சார்ந்த செலவுகள் அது விரய செலவா இல்லாம சுப செலவாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வாகனங்கள்ல சின்ன சின்ன செலவு வரலாம், அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போக முயற்சி பண்ணேன், வெளி மாநிலம் போக முயற்சி பண்ணேன், அதுல ஒரு சின்ன சின்ன தடை இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு சாதகமான காலகட்டம் வருது. மூத்த சகோதர வர்க்கத்தோடு வீண் வாக்குவாதத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றவங்க கூட என்ன பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப நிதானமா நீங்க அவங்க கிட்ட பேசணும். கணக்கு வழக்கு எல்லாம் சரியா வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் அதுவும் 2 வருமான ஸ்தானத்துல சனி இருக்கிற போது சனி பகவான் தாமதிப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? செலவை நீங்க சுருக்கிக்கணும். வருமானம் எவ்வளவு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுக்கணும். நிறைய தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது கூடாது. இதை மட்டும் நீங்க சனி பயிற்சியில் பண்ணீங்கன்னா போதும். ஜென்ம சனியில எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தியதோ, எதெல்லாம் உங்களை கண்ணீர் சிந்த வைத்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். அதுல உங்களுக்கு சந்தேகம் வேணாம். அதுவும் குரு 5க்கு வரும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகளால் ஆதாயம், குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளால் நன்மை. யாரெல்லாம் குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி காதல் சொல்லுவாங்க, அம்மா பெற்றோர்களே ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, பிள்ளைங்க விரும்புகிறாங்கம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காதல் திருமணத்தில்
நல்லபடியாக சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி காதலித்தவர்கள், ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது பெற்றோர்களே சொல்லுவாங்க, பிள்ளைகளை விரும்புகிறாங்கம்மா, நாங்கள் இன்னும் ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு. காதல் திருமணத்தில் நல்லபடியாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய காலகட்டம், அது பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரக்கூடிய காலகட்டமாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்கு. இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக ஜென்மசனி அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தாது. 2லே சனி இருக்கிற போது வாக்குல கவனமா இருக்கணும். யார்கிட்டயாவது வீண் வாக்குவாதம் செய்வது, வாக்கு கொடுக்கறது, நான் பண்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வரலாம். இந்த கும்பராசி நேர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு மார்ச் 29க்கு பிறகு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த பரிகாரம் எல்லாம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்களை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் செய்கிற போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி நேர்கள் ஜென்மசனியில் பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமே வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு திருவாதவூருக்கு போயிட்டு வாங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மாணிக்கவாசகர் அவதாரம் செய்த ஊர் திருவாதவூர். மாணிக்கவாசகருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? எல்லாரும் இறைவனை தேடி வந்தாங்க, இறைவனை பார்க்கணும்னு விரும்பினாங்க. ஆனா இறைவனே மாணிக்கவாசகருக்காக திருப்பரந்துறையில் குருந்த மரத்தடியில் காத்து கொண்டிருந்தார். தெய்வமே மாணிக்கவாசகருக்காக காத்திருந்த பெருமை மாணிக்கவாசகருக்கு உண்டு. அவரு நம்ம கஷ்டத்தெல்லாம் பாடினார். நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு முறையும் பிறப்பு எடுத்து எடுத்து எப்படி கஷ்டப்படுறோன்றத ரொம்ப அழகா பாடினார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வலசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானென்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்னார். எத்தனை பிறப்பு எடுத்து நம்ம கஷ்டப்படுறோம். ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் பாடினார். அவர் அவதாரம் செய்த ஊர் தான் திருவாதவூர். அங்கே அருள் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு திருமறைநாதர் என்று பெயர். திருவாதவூர் தலபுராணத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ரொம்ப அழகா திருமறைநாதராக இருக்கக்கூடிய சிவபெருமான் சனி பகவான் கிட்ட சொல்றார், யாரெல்லாம் திருவாதவூருக்கு வந்து என்னை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை நீ துன்புறுத்த கூடாது என்று சிவபெருமானே சனி பகவானுக்கு சொன்ன ஸ்தலம் திருவாதவூர். கும்பராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. அதே மாதிரி சரஸ்வதி தேவியை நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல கோவில்கள்ல சரஸ்வதி தேவி இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் வழிபாடு செய்யுங்க. ஏன்? வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறார். வாக்கிற்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்கிற போது அது வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கான பரிகாரமாக அமைந்துவிடும். திருவாதவூர் கோவிலுக்கு சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. சரஸ்வதி தேவியை கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. இப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நாங்கள் ஜெர்மனியில் இருக்கோம், நார்வேல இருக்கோம், நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கோவிலுக்கு 4 மணி நேரம் பயணம் பண்ணி போகணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க கோவிலுக்கு போக முடியாதம்மா, நாங்க எப்படிமா திருவாதவூர் வர்றது, நாங்க எப்படிமா சரஸ்வதி தேவியை போய் கோவில்ல கும்பிடுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்க வீட்டிலேயே எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சரஸ்வதி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க. நீங்க எப்ப கோவிலுக்கு போறீங்களோ, என்னதான் கோவில் ரொம்ப தூரமா இருந்தாலும் 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ 3 மாசத்துக்கு ஒரு முறையோ நீங்க கோவிலுக்கு போவீங்க தானே, அப்படி கோவிலுக்கு போகக்கூடிய காலகட்டங்களை கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கான பரிகாரம். கால பைரவரை வழிபாடு செய்வதும் சரஸ்வதி அந்தாதி பாராயணம் செய்வதும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை திருவாதவூருக்கு போயிட்டு வாங்க, சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம கவனம் எடுக்கணும். என்ன நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கண்டிப்பா வாக்கு விஷயத்தில் கவனமா இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை நாம் தவிர்க்கணும். மூத்த சகோதர வர்க்கம், தொழில் கூட்டாளிகள், இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ்வளவுதானே தவிர இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.